அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் அபி. பங்குனி உத்திரம் முருகனுக்கு மிகுந்த நன்னாளாகும். இந்நன்னாளில் முருகனை எப்படி வழிபட வேண்டும், எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போமா? இவ்வருடம் பங்குனி உத்திரம் ஏப்ரல் 11ஆம் தேதி வருகிறது. இந்த ஆண்டு பங்குனி மாத பௌர்ணமி 12ஆம் தேதி வந்தாலும் பங்குனி உத்திரம் 11ஆம் தேதியே கொண்டாடப்படுகிறது. முருகனின் கோவில்களில் கொடியேற்றப்பட்டு இவ்விழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். முருகனுக்கு பால்குடம் எடுத்து சென்று அபிஷேகம் செய்வதற்கு மிகவும் சிறப்பான நாள் பங்குனி உத்திரமாகும். முருகனின் முகம் எப்பொழுதும் அழகாக இருக்கும். ஏனென்றால் முருகன் பக்தர்களுக்கு மட்டுமல்லாமல் பகைவனுக்கும் கருணை காட்டுபவன் என்பதால் முருகனின் முகம் மிளிர்ந்து கொண்டே இருக்கும். இவ்வருடம் ஏப்ரல் 10ஆம் தேதி மதியம் 2:07 ஆரம்பித்து 11ஆம் தேதி மாலை 4:11 வரை உத்திர நட்சத்திரம் உள்ளது. பங்குனி உத்திர தினத்தில் காலை 9 மணி முதல் 12:20 வரையும் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் முருகன் வழிபாடுக்கு மிக சிறப்பு வாய்ந்த நேரமாகும். திருமண தடை தீர வேண்டி விரதம் இருப்பவர்கள் காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் இருந்தும் காலையிலும் மாலையிலும் திருப்புகழ் படிப்பது மிகவும் நல்லது. வாழ்க்கை சிறக்க வேண்டி கொண்டு முருகனிடம் விரதம் இருப்பவர்கள் பால்குடம் எடுக்கும் வரையிலும் விரதம் கடைபிடிக்க வேண்டும். வீட்டில் முருகனை வழிபடும் பக்தர்கள் முருகனுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலும் தேனும் தினைமாவும் படைத்து கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் படிப்பதன் மூலம் முருகனின் அருள் முழுவதுமாக நம்மை வந்து சேரும். நன்றி. மேலும் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி.